நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன் on. Subscribe my channel, support my channel. Click the bell button. இன்னைக்கு நம்மளுடைய பைசப்ஸ் ஒர்க் அவுட் பார்க்க போறோம். ஓகே, டன். நாம் போடுற பைசப்ஸ் ஒர்க் அவுட் நான் பண்ற விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்றேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோங்க. எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான், திங்க் யுவர் செல்ஃப் பிக். நீ யாருக்கும் ஃபேனா இருக்காத, நீ உனக்கு மட்டும் ஃபேனா இரு. எல்லாரையும் ரசி, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. என்னை பாரு, ரசி, பிடிச்சிருந்தா நல்லா ஓகே, ஒரு இன்ஸ்பிரேஷனா, ஒரு மோட்டிவேஷனா, ஒரு தூண்டுதலா எடுத்துக்கோ. அதை விட்டுட்டு நீ யாருக்கும் ஃபேனா இருக்காத. உனக்கு நீ தான் ஹீரோவா இருக்கணும், உனக்கு தான் நீ ஃபேனா இருக்கணும். நான் எனக்கு தான் ஃபேன். ஓகே, நான் என்னையே தான் ஹீரோவான்னு நினைக்கிறேன், நீ ஒன்னே ஹீரோன்னு நினை. ஓகே, டன் டன் டன். அது போக நான் பண்றது தான் உங்க கூட ஷேர் பண்றேன். இது ட்ரைனிங்கா, இதுல இருந்து உங்களுக்கு தேவைப்பட்டதை எடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல நிறைய சொல்றாங்க, நிறைய சகோதரர்கள் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி படிச்சு சர்டிபிகேஷன் பண்ணி நிறைய சொல்லி தராங்க. உங்களுக்கு தேவையா இருந்தா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதை பார்த்துக்கலாம். ஏன்னா காலங்கள் மாறி வருது, நாங்கள்லாம் இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கிறோம். நான் அந்த பழைய காலத்துல இருந்து வர்றதுக்கு விரும்பலை, ஏன்னா எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. இப்போ உள்ள கலோரி பார்த்து வடையை அளந்து சாப்பிட்றது, சோத்தை அளந்து சாப்பிட்றதுலாம் எனக்கு பிடிக்கல. ஸோ நான் அதுக்குள்ள வரல. இன்னைக்கு நிறைய மாறிடுச்சு, நிறைய விஷயங்கள் சொல்லி தராங்க, நிறைய சகோதரர்கள் சொல்லுவாங்க, அதையும் பார்த்துக்கோங்க, அதுல பிடிச்சதை எடுத்துக்கோங்க. ஓகே டன். 20 counts. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 up. 3 செட். அடுத்து ஒரு 10 ஆட் பண்ணோம். அடுத்து ஒரு 5 20 counts, 15 counts, 10 counts. ரெண்டு அடுத்த போலாம். ஓகே, ரெண்டாவது செட் போலாமா? ரெடி, அப், அவே. 15 counts. Come on, ready. Hey. Okay, swap. Boom, boom, babe, up. ஏன்டா கத்துற அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் தான் சொல்லிட்டோம்ல, நாங்கள் அப்படியே பழகிட்டோம். ஓகே, அந்த அந்த அப்படி கொடுத்தா தான் அந்த ஒரு பூஸ்டப் கிடைக்கும். அப்படியே சத்தமே இல்லாம இப்படி ஒர்க் அவுட் பண்ணா அந்த மசிலுக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்காது. நம்ம பழகின பழக்கம் அப்படி. 10 counts. ஏண்டா ஒர்க் அவுட்ல நீ வேறடா, இதை வேற கவனிக்காம 2 அடி வாங்கிட்டேன். சூப்பர். அடி வாங்கினாலும் ஒர்க் அவுட்டை பாதியில நிறுத்த முடியல. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, மசில் ஷெட் அவுட் பண்ணணும். ஷெட் அவுட் பண்ணிட்டு மேக்ஸிமம் நிறைய பேர் பண்றது என்னன்னா, காம்படிஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்படியே சட்டுன்னு ரெக்கவரிக்கு போய் பல்கிங் போயிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எடுத்த உடனே அப்படி போக மாட்டேன். அந்த ஷெட் அவுட்டில் கொடுத்த அந்த பவரு, ப்ரோட்டீனு, இது எல்லாம் இருக்கும். என்னுடைய திங்கிங், அந்த பவரை வச்சு மசிலை இன்னும் ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் பெருசாகி, நல்ல ஃபுட்டு லோட் பண்ணி நல்லா பெருசாகிட்டு அதுக்கப்புறம் தான் ரெக்கவரி போகணும். எடுத்த உடனே அப்படியே சட்டுன்னு விடக்கூடாது, கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்படி விடணும். இது நான் ஃபாலோ பண்ணுறது. ஓகே, அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல கட்டிங்கில் உள்ள லோடிங்கில் இருந்து கொஞ்சம் மாற்றம். ஒரு 2 வாரம் மொட்டா தீனி, நல்லா சுகரு, சாக்லேட்டு எல்லாம் நல்லா தின்னுட்டு, இப்போ மறுபடியும் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ரைஸு, சிக்கன், எக்கு, ஃப்ரூட்ஸ்கா எல்லாம் லோட் பண்ணிவிட்டு ஹெவி ஒர்க் அவுட் ட்ரைனிங் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் மெயின்டைன் ஆகணும். அப்புறம் மறுபடியும் ரெக்கவரி போயிட்டு
மறுபடியும் பல்கிங். கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஓகே, டன். நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த கட்டி கட்டியா மசில் வைக்கிறது இது வந்து நம்ம உள்ள வந்துட்டோம். புலிவாலை பிடிச்ச கதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். பாடி பில்டிங் பண்றது ஹெல்த்தியான ஒன்று தான். ஆனால் அதை ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் அதிக அளவுக்கு போகும்போது அதில் நிறைய கஷ்டங்கள் இருக்கு. ஜாலியாக பண்ணுறதை விட ஃபினான்சியலாக, உடல் அளவில், மன அளவில், எல்லா லெவல்லையும் கஷ்டப்பட்டு பண்ணணும். ஓகே, நாங்கள் அதை இஷ்டப்பட்டு பண்ணுறோம்னாலும் அதில் சில கஷ்டங்கள் இருக்கு. பொதுவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லைன்னா ஜிம்முக்கு போங்க, நல்ல உணவுகள் சாப்பிடுங்க. முக்கியமாக சிறுதானியங்கள் கம்பல்சரி எடுங்க. இன்னைக்கு யாருமே சிறுதானியங்கள் எடுக்கிறதே இல்லை. சிறுதானியங்களில் இருக்கக்கூடிய ஹெல்த்து, பவரு, மற்றதெல்லாம் இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. இந்த அதில் தான் நல்லா இருக்குது. எங்கள் தாத்தா பாட்டி சொல்லி தந்தது. ஓகே, சிறுதானியங்கள் நிறைய எடுங்க, உளுத்தங்களி இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து முட்டை, சிக்கனு, மீனில் கனவான்னு ஒரு மீன் இருக்கும், டேஸ்ட்டும் அப்படி இருக்கும், உடம்புக்கும் நல்ல ஹெல்த்து கனவா. அப்புறம் வந்து நெத்திலி மீன், சாலை மீன், இந்த மீன் சூரை மீன், இந்த மாதிரி மீன்கள் நிறைய வாங்கி சாப்பிடுங்க. முட்டை எப்போ போல முதல்ல சொன்னது தான். வேற சிக்கனு சிலருக்கு செட் ஆகும், சிலருக்கு செட் ஆகாது. பீஃப் சிலர் எடுப்பாங்க, எடுக்க மாட்டாங்க. ஆனால் மீன் எல்லாரும் எடுப்பாங்க. அதனால தான் மீனை சொல்கிறேன். மீனில் முக்கியமாக இந்தந்த மீன்கள் எடுத்தால் ரொம்ப நல்லது. நிறைய ஒரு நாளைக்கு குறையாம 3 லிட்டர் தண்ணி குடிங்க. பழைய கஞ்சி எல்லாருக்கும் சொல்றது தான். பாடி பில்டிங் பண்றதுக்கு நாங்க பண்ற இதுக்கு நாங்க கொடுக்குற உணவுகள் வேற, இது எல்லாமே வேற. ஆனா உங்களுடைய ஹெல்த்துக்கு, உடம்பு பார்க்க நல்லா இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஆன உணவுகளை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். முக்கியமா பழைய சோத்துல தண்ணியை ஊற்றி வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு 2 வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சாப்பிட்டீங்கன்னா ப்ரோபயோட்டிக், வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அது நான் வந்து பசிக்காம இருக்கிறதில்ல. சிலருக்கு பல பசங்க பசிங்க மழைய மாட்டேங்குது மாஸ்டர், உடம்பு ஓவர் ஹீட்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் இதை தான் சொல்லுவேன். இன்னொன்று, நான் வந்து டயட் இருந்து எனக்கு இந்த மோஷன் ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ எனக்கு நம்ம அம்மாவும் பக்கத்தில் உள்ள வைத்தியர்களும் கொடுத்த உணவுல தான் இந்த சின்ன வெங்காயம், பழைய தண்ணி, துத்தி இலை, இது இவ்வளோத்தையும் வெறும் வயிற்றுல சவுச்சி சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அந்த தண்ணி ஒரு சொம்பு நிறைய லைட்டாக உப்பு போட்டு கலக்கி குடிப்பேன். இதனால உடம்பு ஹீட்டு கம்மியாச்சு, அந்த மோஷன் ப்ராப்ளம் சரியாச்சு. இப்போ எனக்கு அந்த மோஷன் ப்ராப்ளம் இல்லை, மூளை கடுப்பு, இது எல்லாமே சரியாயிட்டு, கிளியர் ஆயிட்டு. இப்போ நான் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுறேன், நல்லா சாப்பிட்றேன். ஆனால் அந்த பிரச்சனையே எனக்கு வரல. அப்படியே எப்போது வர மாதிரி இருந்தாலும் அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ பசிக்காமல் இருக்கிறது, எனக்கு வயிறு சரியில்லை, உடம்பு ஹீட்டாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற அந்த மெத்தட் வந்து இதுதான். பழைய தண்ணி, சின்ன வெங்காயம், வெறும் வயிற்றுல சாப்பிடு, குடி, ஒரு சொம்பு நிறைய தண்ணி குடி, நல்லா இருக்கும். பசி எடுக்கும். நான் அங்கே ஒருத்தன் பசிக்கலன்னு சொன்னோன்னு அவங்க அதான் கொடுத்தேன். அது போக உடம்பு பயங்கர ஹீட்டா இருக்கு, எப்பவுமே யூரின் வந்து கடுப்பாவே போயிட்டு இருக்குன்னு சொல்றவங்களுக்கு சின்ன வெங்காயம், வெந்தயம், சீரகம், மல்லி, 4 பொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கும். நல்லா கொதிச்சு அது மஞ்சள் கலர்ல ஆகும். அந்த தண்ணியை ஆற வச்சு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1 லிட்டரு நீ குடிச்சாலே போதும். யூரின் அப்படி வெள்ளையா போயிடும். உடம்புல உள்ள ஹீட் அப்படியே இறங்குறது தெரியும். வயிற்றுல உள்ள கேஸ் ப்ராப்ளம் போறது தெரியும். நான் ஃபீல் பண்ணதால சொல்றேன், வேணா எடுத்துக்கோ. கண்டினியூ. தம்பள தூக்கிட்டானோ. ஒர்க் அவுட் முடிச்சிட்டியாமே? போய் போடுமே, கதை பேசாதமே. ரெடி, ஹேமர். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, சுபாவ் 15 கிடக்கு, 1 தான் இருக்கு. இன்னொன்னுங்க சூர்யா ஒர்க் அவுட் முடிச்சிட்டியா? ஃபினிஷ் ஆயிட்டா? ஓகே, ஆப்ஸை போடு, போசிங் பார்க்கலாம். இன்னொரு 12 15. அண்ணா ஓயிலப்பா. அடே
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. அது மாதிரி இன்னைக்கு திங்கக்கிழமை இந்த வீடியோ எடுக்கிறோம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம எப்பவும் போல யானை கவளம் நம்ம ராஜா பேரோன் மார்க்கெட்டிங்கில் நம்ம கொடுக்குற உணவு பண்டம் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் நம்ம எலும்புகளை பலப்படுத்தும், நரம்புகளை பலப்படுத்துகிற, நம்மளை ஆக்டிவ் ஆகிற அனைத்து இயற்கை பொருட்களும் சேர்த்து பாரம்பரிய முறைப்படி உரலில் இடிக்கிறது. வேணுங்கிறவங்க நாளைக்கு ரெடி ஆகும். எப்போ சொல்லணும்னா 5.5 to 6 கிலோ ரெடி ஆகும். வேணுங்கிறவங்க அதுக்கான வீடியோஸில் கீழே நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பரில் போய் வாங்கிக்கலாம். கூடிய சீக்கிரம் அந்த நம்பர் காணாமல் போயிடும். அடுத்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும். அதை விட முக்கியமாக வெயிட் பண்ணி தான் வாங்கி ஆகணும். இன்றைக்கி ஆர்டர் பண்ணிட்டு நாளைக்கு வரும் எதிர்பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஆர்டர் பண்ணாங்க. 6 கிலோவுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது தெய்வங்களே. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க. 15, 20ங்க. லாஸ்ட் ஒரு கோட். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Ready? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Okay. இங்கே கட்டணுமா? கட்டினா கரெக்டாக இருக்கும். ஓகே டன். அழகாத்தான் இருக்குது. ஆனால் இதுக்கு ஆகிற செலவும் படுற கஷ்டமும் தான் பயங்கரமாக இருக்குது. ஓகே டன். கண்டினியூட்டி கண்ணுங்களா, அவசரப்படக்கூடாது. என்னை பொறுத்தவரை நான் வச்சுருக்க மசில்லாம் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணம். இதை விட பெரிய பெரிய மசில்லாம் வச்சுருக்கக்கூடியவங்க இன்னும் அதிகமான செலவு, அதிகமான எக்ஸ்பீரியன்ஸு. நான் கிட்டத்தட்ட 13-14 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறேன், கண்டினியூவாக இருக்கிறேன். ஓகே, அதனால தான் இது நம்ம 1 மாதத்தில் போயிட்டு 1.5 மாதத்துலேயே போயிட்டு எதையாச்சும் பண்ணி என்னை அப்படி ஆக்கிருங்க, வீடியோவில் வர்ற மாதிரி இப்படி ஆக்கிருங்கன்னு யாரும் தயவு செஞ்சு போய் மாஸ்டர்ஸை நிற்காதீங்க. சிலர் நல்லது சொல்லி தருவாங்க, இதெல்லாம் தப்பு, போயிட்டு ஒழுங்காக சாப்பிட பாரு, கண்டினியூவாக ஜிம்முக்கு வர பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சில மாஸ்டர்ஸ் உங்களை யூஸ் பண்ணதுக்கு நினைப்பாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தருடைய பொறுத்து. எல்லா மாதிரியான மனிதர்களும் இருக்கிறாங்கல்ல. ஸோ ஏமாத்துறவனோட ஏமாறுறவன் தான் முட்டாள், அவன் மேலே தான் தவறு அதிகம். அதனால் அப்படி போய் நிற்காதீங்க. உன்னுடைய உடல் பலத்தை நீ உணரப்பாரு. ஒரு ஒர்க் அவுட் பண்ணால் அந்த ஒர்க் அவுட்டை நீ உணரணும். இன்னொருத்தவனை தள்ளி அதை நீ பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால பொறுமையாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக விளையாடுறதுக்கு பாருங்க என் அருமை சகோதரர்களே. இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ராஜா பேரோன்.